மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திண்டுக்கல்லில் வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டம். மத்திய அரசு இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்து புதிதாக பாரதிய நியா சன்ஹகிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹகிதா, பாரதிய சாஸ்கயா அணியம் என கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் இன்று ஜூலை 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வந்துள்ளது. மத்திய அரசின் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திண்டுக்கல்லில் இன்று 1ஆம் தேதி வழக்கறிஞர்கள் கருப்பு நாளாக அனுசரித்து வருகின்றனர். மேலும் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் நீதிமன்றம் புறக்கணிப்பு செய்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நீதிமன்றத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் ஒட்டஞ்சத்திரம், பழனி, வேடசந்தூர், கொடைக்கானல், நிலக்கோட்டை, நத்தம் ஆகிய ஊர்களிலும் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் கூறுகையில், மத்திய அரசை கண்டித்து இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டமும், நாளை கண்டன ஆர்ப்பாட்டமும், நாளை மறுநாள் மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாகவும், வருகின்ற 8ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறும் என தெரிவித்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 348 படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடு மொழியாக பொது மொழியாக ஆங்கிலம் தான் இருக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்தியில் இருந்த அரசானது மாநில அரசுகளின் கருத்துக்களையும் வழக்கறிஞர்களின் நிலையும் இதுதான். இவ்வளவு நாட்களாக சேர்த்து வைத்துள்ள சட்ட புத்தகங்கள் அனைத்தும் பயனில்லாமல் வீணாக போகிறது என்கின்ற நினைக்கும் பொழுதே மனம் பதறுகின்றது. ஆங்கிலேயர் கால சட்டங்கள் என்று இவர்கள் சொன்ன போதிலும் இப்பொழுது புதியதாக கொண்டு வந்துள்ள இந்த சங்கீதா சட்டங்களில் 95% அதே ஆங்கிலேயர் கால சட்டங்களினுடைய பிரிவுகள் தான் இடம்பெற்றுள்ளது. ஒரு 5% என்பதும் இவர்களாக சிந்தித்து எதையும் சேர்க்கவில்லை. நவீன